ம். பேசு. எங்க போகணும்? எந்த சரி பையா. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிஎம் சல்ட் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வைசாக் ட்ரிப் போயிருக்கும்போது வைசாக்லேருந்து, அதாவது விசாகப்பட்டினத்துலேருந்து அரக்கு ஹில்ஸுக்கு நாங்கள் போனோம். அதுக்கு போகும்போது பார்த்த முதல் இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் போரா கேவ்ஸ். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து விசாகப்பட்டினத்துலேருந்து அரௌண்ட் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் அண்டு நம்ம அரக்கு ஹில்ஸுக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த போரா கேவ்ஸ் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அனந்தகிரி ஹில்ஸ். அந்த அனந்தகிரி ஹில்ஸில் தான் இது இருக்குது. இந்த போரா கேவ்ஸ் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு 80, சின்னவங்களுக்கு 60. அதே மாதிரி கேமரா ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு 100 ருபீஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் போகும்போது வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குமானா அந்தளவுக்கு இல்லை, நார்மலான படிக்கட்டுகள் இருக்கும். அது வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு போரா கேவ்ஸ் போய் நம்ம ரீச் பண்ண முடியும். அவ்வளோதாங்க, போரா கேவ்ஸ் வந்தாச்சு. அதே மாதிரி இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1807 தான் நம்ம வில்லியம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ், அவர் தான் இந்த போரா கேவ்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. போரானா ஒரியா மொழியில் ஹோல் அப்படின்னு அர்த்தமா, அதனால தான் இதுக்கு போரா கேவ்ஸ்னு வந்துச்சுன்னு போர்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த போரா கேவ்ஸ் உருவான விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்தானி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஆற்றுல இருக்கிற அந்த தண்ணி இந்த லைம்ஸ்டோன் மேலே படும்போது அது சோடியம் பை கார்பனேட்டாக மாறுச்சான். அப்படி மாறினதுனால தான் இந்த கேவ்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 442 படிக்கட்டுகள் குறைஞ்சது இருக்கும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உள்ளே கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்போவுமே ஒரு தன்மையான ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தான் நிலவுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிருக்கும்போதும் வெளியில் கொஞ்சம் நேரம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் உள்ளே போகும்போது எங்களுக்கு சுத்தமாக வெயிலே தெரியல. கொஞ்சம் நிறைய ஈரப்பதம் இருக்கிற ஒரு ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு குகை தானே அப்படின்னு விடாமல் இந்த குகையை நல்லா டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க, வசதிகள் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னா, முக்கியமாக படிக்கட்டுகள்லாம் கொஞ்சம் நீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரு ஃபேமிலியாவோ இல்லை ஏதோ போகும்போது அந்த படிக்கட்டுகள் வழியாக நடந்து போகிறது ஒரு சேஃபான இதில் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லைட்டிங், வண்ண விளக்குகளால் அலங்கரிச்சிருக்காங்க. அதனால் கலர் உங்களுக்கு மாறி மாறி அந்த வண்ணங்கள் மாறி மாறி வர மாதிரியான விளக்குகளை இங்கே அமைச்சிருக்காங்க. அதோட அந்த பாறைகளை பார்க்கும்போது அது ஒரு தனி ஒரு ஈர்ப்பினையை சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இந்த இடங்கள்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது சில இடங்கள்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் தெளிவாக விழாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இங்கே புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். பின்னாடி நம்ம நம்மளோட மெமரிஸ்க்கு கூட அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை எப்படி கலெக்ட் பண்ணிக்கலாம்னா, நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியில் போகும்போது வெளியில் அவங்களோட கடைகள் இருக்குது, அந்த கடைகளில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அங்கே அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. காரை எங்கே வேணால் நிப்பாட்டுற அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த படிக்கட்டுகள் வழியாக நம்ம போகிறோம் இல்லையா, இது ஒரு செங்குத்தாக ஒரு படிக்கட்டு ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மாறி இதில் போயிட்டோம். ஸோ பார்க்கும்போது செங்குத்தாக நிறையா பேர் ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. அது என்ன படிக்கட்டுன்னு கேட்கும்போது அங்கே ஒரு சிவலிங்கம் அந்த ஒரு இது இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் இங்கே கீழே கடைசி எண்டு வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் கிளம்பிட்டோம்.
நாங்கள் போயிருக்கும்போது சரியான கூட்டம். நிறைய மக்கள் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க வராங்க. இது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி உங்களுக்கு இந்த போரா கேவ்ஸ் வந்து 150 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த போரா கேவ்ஸ் ஃபார்ம் ஆனதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இங்கே அவ்வளோதாங்க, பார்த்து முடிச்சாச்சு போரா கேவ்ஸ். அவ்வளோதான், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ சரி, ரிட்டர்ன் போகும்போது அப்படியே இந்த ஊர் ஸ்பெஷலான மூங்கில் பிரியாணி, அதாவது பேம்பு சிக்கன், பேம்பு பிரியாணி, அதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இங்கே வந்தால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.